வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 6 கணிதத்துல 3ஆம் தவணை பரீட்சைக்கான மீட்டல் வினாக்களை பற்றி படிக்க இருக்கிறோம். அந்த வகையில இந்த வகுப்புல 3ஆம் தவணைக்கு வரக்கூடிய பகுதி 2 வினாக்களை நாங்கள் பார்க்கலாம். பகுதி 2ல என்ன மாதிரியான கேள்விகள் வரும் என்று இந்த வகுப்புல பார்க்கலாம். முதலாவது வினா, பின்வரும் அனைத்து இலக்கங்களையும் அனைத்து இலக்கங்களையும் ஒரு தடவை மட்டும் பயன்படுத்தி 8, 2, 3, 5, 6 இந்த இலக்கங்களை ஒரு தடவை மட்டும் பயன்படுத்தி எழுதக்கூடிய மிகப்பெரிய முதலாவது வினா, எழுதக்கூடிய மிகப்பெரிய 5 இலக்க எண் யாது? மிகப்பெரிய 5 இலக்க எண் யாது? மிகப்பெரிய 5 இலக்க எண் யாது? இரண்டாவது வினா, எழுதக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் யாது? எழுதக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் யாது? பாருங்க, பகுதி 2ல வார ஒரு வினா நாங்கள் பார்க்கலாம். பின்வரும் அனைத்து இலக்கங்களையும் பயன்படுத்தி ஒரு தடவை அனைத்து இலக்கங்களையும் ஒரு தடவை மட்டும் பயன்படுத்தி எழுதக்கூடிய மிகப்பெரிய 5 இலக்க எண் யாது என்று கேட்டிருக்குது. 8, 2, 3, 5, 6 இந்த 5 இலக்கங்களையும் பயன்படுத்தி எழுத முடியுமான மிகப்பெரிய 5 இலக்க எண் என்னவாக இருக்கும்? மிகப்பெரிய 5 இலக்க எண் என்றா இதுல அந்த இலக்கங்கள்லயே கூடின மிகப்பெரிய எண் 5 இலக்கம் என்றா என்ன இடம் வரையான எண்களை கொண்டிருக்கும்? ஒன்றினிடம், 100-னிடம், 10-னிடம், 100-னிடம், 1000-னிடம், 10,000-னிடம் 5 இடங்களை கொண்ட இலக்கங்களாக நாங்கள் எழுத போறோம். அப்ப இருக்கிறதுலேயே பெரிய எண்ணை முதலாவது எழுதுவோம். 10,000-னுடைய இடத்துல இருக்கிறதுலேயே பெரிய எண்ணை எழுதுவோம் 8. அடுத்ததாக அதற்கு அடுத்த பெரிய எண் 6. அடுத்ததாக அதற்கு அடுத்த பெரிய எண் 5.
அடுத்ததாக அதற்கு அடுத்த பெரிய எண் 3, இறுதியாக 2. எழுதக்கூடிய மிக பெரிய எண், இந்த 5 இலக்கங்களையும் பயன்படுத்தி எழுதக்கூடிய மிக பெரிய எண் என்னவா இருக்கும்? 86,532 இருக்கும். இரண்டாவது கேள்வி, எழுதக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் யாவது? மிகச்சிறிய 5 இலக்க எண் அப்படி எழுதணும், அப்படியே மாற்றி எழுதணும். 2ல இருந்து தொடங்கும். என்ன 2 இருக்கிற 5, இந்த 5 இலக்கங்கள்லையும் 8 ஆக பெருசா முன்னுக்கு எழுதி கொண்டிருக்கிறார். ஆக பெரியவன்னு முதல்ல அப்படியே ஓடரின்படி எழுதியிருக்கிறேன். அப்ப எழுதக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் அப்படி இருக்க வேணும், மாறி வரப்போகுது. அப்படி 2, 3, 5, 6, 8. 2, 3, 5, 6, 8. 23,568 தான் இருக்கிறதுலேயே மிகச்சிறிய இந்த 5 இலக்கங்களையும் பயன்படுத்தி எழுதக்கூடிய மிகச்சிறிய எண்ணாக இருக்கும். மிகப்பெரிய எண்ணா இது அப்படியே மாறி எழுதும். 8,6,532 86,532 எழுதக்கூடிய மிகப்பெரிய எண்ணா இருக்கும். மிகச்சிறிய எண்ணாக 23,568 இருக்கும். அடுத்த கேள்வி, இதுல 3வதாக வரக்கூடிய கேள்வி, ஒரு எண் தரப்படுகிறது. எனும் எண்ணெய் மூன்றாவது வினா, எனும் எண்ணை நியம வடிவில் எழுதுக. எண்ணை நியம வடிவில் எழுதுக. தரப்பட்ட எண்ணை நியம வடிவில எழுத சொல்லி கேட்டிருக்குது. நியம வடிவில எப்படி எழுதுவோம்? நாங்கள் பின்னுக்கு 3 இலக்கங்களை கூட்டமாக பிரிச்சு கொண்டு வருவோம். பின்னுக்கு இருந்து பிரிக்க வேணும். 2, 1, 9. இது ஒரு வளையம். அதற்கு முந்தின வளையம், அடுத்த 3 எண்கள் 6, 5, 0. அதற்கு முந்தின வளையம் 3, 7, 8. இறுதியாக 5 மட்டும் இருக்கு. இறுதியாக இருக்கக்கூடிய வளையத்துல ஒரே ஒரு எண் மட்டும்தான் இருக்குது. நியம வடிவத்தில் எழுதுறது அல்லது வளையங்களாக பிரித்து எழுதுறது. தரப்பட்ட எண்ணை நியம வடிவில் எழுத வேணுமெண்டா என்னென்று எழுதுவோம்? இந்த எண்ணிட இறுதியில இருந்து 3 இலக்கங்களை கொண்ட தொகுதிகளாக பிரிச்சு கொண்டு வருவோம். இந்த வளையத்துக்கு என்ன பெயர்? அலகு வளையம். இந்த வளையம் 1000 வளையம். பின்னுக்கு இருந்து 3வது வளையம் மில்லியன் வளையம். பின்னுக்கு இருந்து இறுதியாக இருக்கக்கூடிய வளையம் பில்லியன் வளையம். இவ்வாறு ஒவ்வொரு வளையத்துக்கும் இடையில சின்ன ஒரு இடைவெளி விட்டுத்தான் நாங்கள் நியம வடிவில் எழுதுவோம். இதனண்டு வாசிப்பம் 5 பில்லியன் 873 மில்லியன் 650,912 என்று நாங்கள் நியம வடிவில எழுதியிருக்கக்கூடிய எண்ணு வாசிப்போம். சொற்கள்ல எழுதி காட்டணும். நியம வடிவில எழுதினால்தான் சொற்கள்ல உங்களுக்கு எழுதுவதற்கு இலகுவாக இருக்கும். இல்லாட்டி இப்படியே வச்சிருந்தோம்னா அதை வாசிக்கிறது
வளையமாக இப்படியே வச்சுக்கொண்டு அதை வாசிக்கிறது எழுதுறதெல்லாம் கஷ்டம். இப்படி நியம வடிவில் எழுதும்போது நாங்கள் இலகுவாக வாசிக்கலாம், இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம், என்னென்ன வளையத்துல இருக்குது என்பதை இலகுவாக தெரிந்து கொள்ளலாம். 4வது வினா 3867 எனும் எண்ணில் 6 வகை குறிக்கப்படும் எண்ணின் பெருமானத்திற்கும் 6 வகை குறிக்கப்படும் எண்ணின் பெருமானத்திற்கும் 8 வகை குறிக்கப்படும் எண்ணின் பெருமானத்திற்கும் 8 வகை குறிக்கப்படும் எண்ணின் பெருமானத்திற்கும் இடையிலான வித்தியாசம் யாது? இடையிலான வித்தியாசம் யாது? பாருங்க, 3867 எனும் எண்ணில் 6 வகை குறிக்கப்படும் எண்ணின் பெருமானத்திற்கும் 8 வகை குறிக்கப்படும் எண்ணின் பெருமானத்திற்கும் இடையிலான வித்தியாசம் யாது என்று கேட்டிருக்கிறது. அப்ப இந்த எண்ணில 6 வகை குறிக்கப்படும் எண்ணின் 6 எந்த எண்ணு வகை குறிக்குது? 6 வகை குறிக்கும் பெருமானம் என்னன்னு பார்க்க வேண்டும். 6ஆனது எந்த இடத்துல அமைந்துள்ளது? இந்த எண்ணில 6 என்கிற இலக்கமானது அமைந்துள்ள இடத்தின் பெருமானம் என்ன என்று பார்க்கிறோம். 6ஆனது 10 இடத்துல அமைந்துள்ளது. 7 1 இடத்துல அமைந்திருக்குது. 6 10 இடத்துல அமைந்திருக்குது. 8 100 இடத்துல அமைந்திருக்குது. 3 1000 இடத்துல அமைந்திருக்குது. 6ஆனது 10 இடத்துல அமைந்திருக்கிறபடியா 6 வகை குறிக்கும் பெருமானம் என்னவாக இருக்கும்? 60. 6ஆனது 10 இடத்துல அமைந்திருக்கிறபடியால 6 வகை குறிக்கும் பெருமானம் 60. 8ஆனது அமைந்துள்ள இடம் என்ன? 100 இடம். 8ஆனது 8 என்கிற இலக்கமானது 100 இடத்துல அமைந்திருக்கிறபடியால 8 வகை குறிக்கும் பெருமானம் என்ன? 800. 6 வகை குறிக்கும் பெருமானம் 60. 8 வகை குறிக்கும் பெருமானம் 800. இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்குது. வித்தியாசம் என்றா என்ன செய்வோம்? நாங்கள் கழிப்போம். வித்தியாசம் காண வேணும் என்றா கழிக்க வேணும். பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணா கழிப்போம். 800க்கும் 60க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? 740. 800ல 60 கழிச்சீங்கன்னா 740. அப்ப 6 தரப்பட்ட எண்ணில 6 வகை குறிக்கப்படும் 60. 8 வகை குறிக்கப்படும் 800. 2 எண்களுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்றால் 800ல இருந்து 60 கழிப்போம். கழிச்சோம் என்றால் 740.
அடுத்தது இரண்டாவது கேள்வி. பகுதி 2 வினாவில் இரண்டாவது வினா. தரப்பட்ட எண்களை பயன்படுத்தி கீழ்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. தரப்பட்ட எண்களை பயன்படுத்தி கீழ்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. எண்கள் தரப்பட்டிருக்குது. 837, 457, 950, 650, 895, 2031. இந்த எண்களை வச்சுக்கொண்டு கீழே தரப்படுற கேள்விகளுக்கு நாங்கள் விடையளிக்க வேண்டும். முதலாவது வினான 2ஆல் மீதியின்றி வகுப்படும் எண்கள் எவை? 2ஆல் மீதியின்றி வகுப்படும் எண்களை எழுதுக. அல்லது எண்கள் எவை என்றாலும் சரி. 2ஆல் மீதியின்றி வகுப்படும் எண்கள் எவை? தரப்பட்ட எண்கள்ல 2ஆல மீதியின்றி வகுப்படக்கூடிய எண்களை நீங்கள் எழுத வேண்டும். ஒரு எண்ணானது 2ஆல மீதியின்றி வகுப்பட வேணுமெண்டா எதை வச்சுக்கொண்டு நாங்கள் சொல்லலாம்? அந்த எண்ணினுடைய இறுதி இலக்கத்தை வச்சுக்கொண்டு சொல்லலாம். ஒரு எண்ணினுடைய இறுதி இலக்கமானது இரட்டை எண்களாக இருந்தால் அந்த எண் 2ஆல மீதியின்றி வகுப்படும் என்று எங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்ப தரப்பட்ட எண்கள்ல இருக்கக்கூடிய இறுதி இலக்கம் 0, 2, 4, 6, 8 ஆகிய இரட்டை எண்களில் முடிந்திருந்தால் அந்த எண்களை நாங்கள் எடுத்து எழுத முடியும். முதலாவது எண்ணை பார்க்கிறோம். 836 6ல முடிஞ்சிருக்கு. இந்த 836 இறுதி இலக்கம் 6. ஆகவே இறுதி இலக்கம் 6ஆக இருக்கிறபடியா, இரட்டை எண்ணாக இருக்கிறபடியா இந்த எண்ணானது 2ஆல மீதியின்றி வகுப்படும். அடுத்த இலக்கம், அடுத்தவன் எண்ணினுடைய இறுதி இலக்கம் 2 முடிஞ்சிருக்குது. இந்த 2ஆல மீதியின்றி வகுப்படாது. அடுத்தவன் இறுதி இலக்கம் 0ல முடிஞ்சிருக்குது. ஆகவே இந்த எண் 2ஆல மீதியின்றி வகுப்படும். அடுத்த எண்ணின் இறுதி இலக்கம் 0ல முடிஞ்சிருக்குது. ஆகவே இந்த எண் 2ஆல மீதியின்றி வகுப்படும். ஒரு எண்ணின் இறுதி இலக்கமானது 0, 2, 4, 6, 8. 0, 2, 4, 6, 8. 6, 8, 0, 2, 4 ஆகிய இலக்கங்களில் ஒரு எண்ணினுடைய இறுதி இலக்கமானது அமைந்திருந்தால் அந்த எண் 2ஆல மீதியின்றி வகுப்படும் கண்டிப்பா. அடுத்த எண் 895 இறுதி இலக்கம் 5ஆக இருக்குதாகவே இந்த எண் 2ஆல மீதியின்றி வகுப்படாது. இறுதியாக இருக்கிற எண்ணும் அதனுடைய இறுதி இலக்கம் 1ல முடிஞ்சிருக்குது. ஆகவே இந்த எண்ணும் 2ஆல மீதியின்றி வகுப்படாது. அவை தரப்பட்ட எண்களில் 2ஆல மீதியின்றி வகுப்படும் எண்கள் இந்த 3 எண்களும் தான். 836, 950, 650. இரண்டாவது வினா 5ஆல் மீதியின்றி வகுப்படும் எண்கள். தரப்பட்ட எண்களில்
ஐந்தால் மீதியின்றி வகுபடும் எண்கள். எண்களை எழுதப்படும். ஐந்தால மீதியின்றி வகுபடும் எண்கள் எவை? தரப்பட்ட எண்கள்ல ஐந்தால மீதியின்றி வகுபடும் எண்களை எடுத்து எழுத போறோம். ஒரு எண் ஐந்தால மீதியின்றி வகுபட வேண்டும் என்றால் அந்த எண்ணினுடைய இறுதி இலக்கம் எப்படி இருக்க வேண்டும்? பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும் அல்லது ஐந்தாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஐந்தின் மடங்குகள் ஐந்தின் மடங்குகளினுடைய இறுதி இலக்கங்களை நாங்கள் பார்க்கும்போது ஐந்தாக இருக்கும் அல்லது பூஜ்ஜியமாக இருக்கும். ஆகவே ஒரு எண்ணினுடைய இறுதி இலக்கமானது ஐந்தாக அல்லது பூஜ்ஜியமாக அமைந்திருந்தால் அந்த எண் ஐந்தால மீதியின்றி வகுப்படும். இப்ப தரப்பட்ட எண்கள்ல 5 அல்லது பூஜ்ஜியத்துல முடியக்கூடிய எண்களை எடுத்து நாங்கள் எழுதுவோம். முதலாவது எண் 6ல முடிஞ்சிருக்கு, 2வது எண் 7ல முடிஞ்சிருக்கு, 3வது எண்ணின் இறுதி இலக்கம் பூஜ்ஜியமாக இருக்குது. ஆகவே இந்த எண் ஐந்தால மீதியின்றி வகுப்படும். 4வதாக இருக்கிற எண்ணின் இறுதி இலக்கம் பூஜ்ஜியத்துல முடிஞ்சிருக்குது. ஆகவே இந்த எண்ணும் ஐந்தால மீதியின்றி வகுப்படும். அடுத்த எண்ணின் இறுதி இலக்கம் 5ஆக இருக்கிறபடியா இந்த எண்ணும் ஐந்தால மீதியின்றி வகுப்படும். இறுதியாக இருக்கக்கூடிய எண்ணின் இறுதி இலக்கம் 1ல முடிஞ்சிருக்குது. ஆகவே இந்த எண் ஐந்தால மீதியின்றி வகுப்படாது. ஆகவே ஒரு எண்ணானது ஐந்தால் மீதியின்றி வகுபட வேணும் எனினும் அந்த எண்ணினுடைய இறுதி இலக்கம் அப்படி இருக்க வேணும், ஐந்தாக இருக்க வேணும் அல்லது பூஜ்ஜியமாக இருக்க வேணும். அடுத்ததாக 3வது வினா, ரெண்டாலும் ஐந்தாலும் மீதியின்றி வகுபடும் எண்கள் எவை? ரெண்டாலும் ஐந்தாலும் மீதியின்றி வகுபடும் எண்கள் எவை? இப்படிப்பட்ட எண்கள் நாங்கள் எழுத போறோம். ஒரு எண்ணானது 2ஆலையும் வகுபட வேணும், அதே நேரம் 5ஆலையும் வகுபட வேணும். 2ஆலும் 5ஆலும் மீதியின்றி வகுபடக்கூடிய எண்கள். அப்ப 2ஆலும் 5ஆலும் மீதியின்றி வகுபடக்கூடிய எண்கள் எப்படி இருக்கும்? அந்த எண்ணினுடைய இறுதி இலக்கம் எப்படி இருக்கும்? பூஜ்ஜியமாக இருக்கும். ஏனென்றால் பூஜ்ஜியம் ஒரு எண்ணினுடைய இறுதி இலக்கம் பூஜ்ஜியமாக இருந்தால் அந்த எண் 2ஆலும் மீதியின்றி வகுப்படும். ஒரு எண்ணினுடைய இறுதி இலக்கம் பூஜ்ஜியமாக இருந்தால் அந்த எண்ணானது 5ஆல மீதியின்றி வகுப்படும். ஆகவே இந்த 2ஆலையும் 5ஆலையும் வகுப்படக்கூடிய எண்களினுடைய இறுதி இலக்கம் அப்படி இருக்க வேணும், பூஜ்ஜியமாக இருக்க வேணும். 2ஆலும் 5ஆலும் மீதியின்றி வகுப்படக்கூடிய எண்களினுடைய இறுதி இலக்கம் பூஜ்ஜியமாக இருக்க வேணும். அப்ப இந்த 2 எண்களையும் இருந்து நாங்கள் பார்க்கலாம். அல்லது 2ஆல மீதியின்றி வகுப்படும் எண்கள் எங்க இருக்கக்கூடிய இங்கேயும் இருந்தால் அந்த எண்களை எடுத்து எழுத முடியும். 950 2ஆலையும் மீதியின்றி வகுப்படுது, அதே நேரம் 5ஆலையும் மீதியின்றி வகுப்படுது. ஆகவே 950 2ஆலையும் மீதியின்றி வகுப்படுகிறது, 5ஆலையும் மீதியின்றி வகுப்படுகிறது. அடுத்து 650 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்குது. 650ம் 2ஆலும் மீதியின்றி வகுப்படும், 5ஆலும் மீதியின்றி வகுப்படும். ஆகவே ஒரு எண்ணானது 2ஆலையும் 5ஆலையும் மீதியின்றி வகுப்பட வேணும். அப்படி என்றால் அவற்றினுடைய இறுதி இலக்கங்கள் எப்படி இருக்க வேணும்? பூஜ்ஜியமாக இருக்க வேணும்.
இதே கேள்வியில இதே கேள்வியில இரண்டாவதாக இருக்கிற வினா இடைவெளி நிரப்புக இடைவெளி நிரப்புக இடைவெளி நிரப்புக முதலாவது 1 தர டேஷ் சமன் 12 இரண்டாவது பி 2 தர டேஷ் சமன் 12 மூன்றாவது சி 3 தர டேஷ் சமன் 12 இந்த 3 இடைவெளிகளை நாங்கள் நிரப்ப வேணும் நிரப்பிட்டு ஒரு இது தொடர்பான ஒரு கேள்வி வந்து செய்ய போறோம் பாருங்கோ ஒன்றோட எந்த ஒரு எண்ணை பெருக்கும் போது 12 கிடைக்கும் ஒன்றோட எந்த எண்ணை பெருக்கணும்டா 12 கிடைக்கும் ஒன்றோட 12 பெருக்கும் போது 12 கிடைக்கும் அடுத்தபடியாக 2ஓட எந்த எண்ணை பெருக்கணும்டா 12 கிடைக்கும் என்று கேட்டிருக்கு 2உடன் எந்த ஒரு எண்ணை பெருக்கும் போது 12 விடையாக கிடைக்கும் என்ன செய்யலாம் 12லிருந்து 2 வகுத்து பார்க்கலாம் 12ஐ 2ஆல வகுத்து பார்த்தீங்கன்னா இதற்குரிய விடை கிடைக்கும் 2உடன் 6ஐ பெருக்கும் போது 12 கிடைக்கும் அல்லது 12லிருந்து 12ஆல 12 வகுத்து பாருங்க 12ஐ 2ஆல வகுக்கும் போது விடையாக 6 கிடைக்கும் அடுத்ததாக 3உடன் எந்த எண்ணை பெருக்கும் போது 12 கிடைக்கும் 4ஐ பெருக்கும் போது 12 கிடைக்கும் இதுல இருந்து ஒரு கேள்வி என்னென்றால் 12இன் காரணிகள் எவை 12இன் காரணிகள் எவை இதுல இந்த இடைவெளி நிரப்புக இருந்து இந்த கேள்விக்கு நாங்கள் விடை எழுத போறோம் 12இன் காரணிகள் எவையெல்லாம் 12இன் காரணிகள் யாரெல்லாம் காரணிகள் என்றால் என்ன 2 அதாவது 12ஐ எந்த 2 முழு எண்களை பெருக்கும் பொழுது 12 கிடைக்குதோ அந்த எண்கள் எல்லாமே 12இன் காரணிகள் 12இன் பெருக்கமாக உள்ள 2 முழு எண்கள் அவனின் காரணிகள் எனப்படும் 12இன் காரணிகள் யாரெல்லாம் 1 12 2 6 3 4 12இன் காரணிகள் அப்படி எழுதி வைக்கக்கூடாது காரணிகளை எடுத்து எழுத வேணும் பெருக்கத்தை எழுதிட்டு காரணிகள் எடுத்து எழுத வேணும் 1 12 2 6 3 4 12இன் பெருக்கமாக அமைந்த 2 முழு எண்கள் அவ்வண்ணின் காரணிகள் எனப்படும் இதே போல இன்னும் ஒரு கேள்வி 16இன் காரணிகள் எவை 16இன் காரணிகளை எழுதுக அல்லது 16இன் காரணிகள் எவை 16இன் காரணிகளை எழுதுக 16இன் காரணிகள் யாரெல்லாம் எந்த 2 முழு எண்களை பெருக்கும் போது 16 கிடைக்குதோ அவையெல்லாம் 16இன் காரணிகள் இப்போ 16 கிடைக்கிற மாதிரி பெருக்கங்களை எழுதுவோம் 16ஐ பெருக்கணும்டா 16 2ஐ மட்டும் பெருக்கணும்டா 16 4ஐயும் பெருக்கணும்டா 16 16இனுடைய பெருக்கமாக அமைந்த 2 முழு எண்கள் எழுதியிருக்கிறோம் இதுல இருந்து 16இன் காரணிகள் எடுத்து எழுதுவோம் 1 16 2 8 4 4 2 முறை வந்திருக்குது நாங்கள் ஒரு முறை எழுதினோம் காரணிகள் எழுதும் போது ஒரு காரணி 2 தடவை அல்லது 3 தடவை வருதுண்டா நாங்கள் அந்த காரணியை ஒரு எழுதணும்டா சரி 16இன் காரணிகளை எழுதிட்டோம் அடுத்த கேள்வி 5வது கேள்வி
12, 16 ஆகியவற்றின் பொது காரணிகள் எவை? 12, 16 ஆகியவற்றின் பொது காரணிகள் எவை? பன்னிரண்டு, 16 ஆகியவற்றின் பொது காரணிகள் எழுதப்படும். பொது காரணிகள் என்ன? 12லையும் 16லையும் பொதுவாக அமைந்த காரணிகள். ஒரு காரணியை எடுத்து பார்க்கும்போது அந்த காரணியானது 12லையும் 12இன் காரணியாகவும் இருக்க வேண்டும், 16னுடைய காரணியாகவும் இருக்க வேண்டும். அப்ப இந்த 12இன் காரணிகள் எழுதியிருக்கிறோம், 16இன் காரணிகள் எழுதியிருக்கிறோம். ரெண்டு கூட்டங்களில் இருந்தும் 12இன் காரணிகள்ல இருந்தும் 16இன் காரணிகள்ல இருந்தும் பொதுவாக இருக்கிற காரணிகளை எடுத்து எழுதலாம். இங்கேயும் ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒன்று இருக்குது. ஆகவே நாங்கள் ஒன்று எழுதலாம். அடுத்தது இங்கே 12 இருக்கு, இங்க 12 இல்லை. அப்ப நாங்கள் 12 எழுத முடியாது. அடுத்ததாக இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு. 2 இடத்துலையும் அமைந்திருக்குதாக 2 நாங்கள் எழுத முடியும். 6 இங்க இருக்குது, இங்க இல்லை. 3 இங்க இருக்குது, இங்க இல்லை. 4 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. 12இன் காரணியாகவும் இருக்குது, 16இன் காரணியாகவும் இருக்குது. ஆகவே 1, 2, 4 இந்த 3 காரணிகளுக்கான 12, 16 ஆகியவற்றின் பொது காரணிகளாக இருக்கும். 12னுடைய காரணியாகவும் 16னுடைய காரணியாகவும் இருக்கக்கூடிய பொதுவான காரணிகள் 1, 2, 4 ஆகும். லெவல் நாங்கள் இன்றைக்கு 3ஆம் தவணை பரீட்சைக்கான மீட்டல் வினாக்களை பார்க்கணுங்கள். அதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்புல நாங்கள் பார்க்கலாம். இதோட வகுப்பு செய்து கொள்ளலாம். நன்றி பிள்ளைகள்.